இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இனிமே என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுன உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இனிமே இந்த மாதிரி பேசுவியா? என்ன பண்ற? ஏய், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? அவ கழுத்து பிடிச்சு நிற்கிற? இல்ல வள்ளியம்மா, இவதான். ஏண்டி இந்த வீட்டை விட்டு போக மாட்டியான்னு கேட்டு என்னை அசிங்கமா பேசினது மட்டும் இல்லாம என்னை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறா சித்தி. போய் சொல்றா சித்தி, இவ போய் சொல்றா. யாரு அவ? போய் சொல்றா? நீ ரொம்ப நியாயமா நடந்துக்கிறியா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏய், பாதிக்கப்பட்டவளை பார்த்து நீ பரிதாபப்பட வேணாம். அவ மேல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம இந்த அளவுக்கு போறியே. இப்படிதான் உன்னை வளர்த்தாங்களா? இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுல இருந்தீனா இல்ல, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா, நான் சொல்றத கேளுங்க. வா வள்ளியம்மா, வள்ளியம்மா, நான் போக மாட்டேன். என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு வெளியே போக சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, வாய்க்கு வாய் ஏன் குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இப்ப உன் தங்கச்சி இவளை கொன்னு கொலகாரியாக பாக்குறா. அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. என்னடி? இல்லக்கா, அவ என்ன தப்பா பேசினாக்கா. என்ன பத்தி அசிங்கமா சொல்றா. நான் அவருக்கு வப்பாட்டின்றா. ஐயோ சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்ல. உங்க தங்கச்சி சொல்றது எல்லாமே பொய். என் மேல ஏதாச்சும் பழிய போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய், போய் சொன்ன உன்னை கொன்று வேண்டி. பாத்தீங்களா எப்படி பேசுற பாருங்க. அவ அப்படி இருக்கும் போது இவ இப்படி பேசுறா. இரு பிருந்தா, இனி நீ இங்க இருக்காத. தயவு செஞ்சு அம்மா கூட நீ வீட்டுக்கு கிளம்பு. இந்த பிரச்சனையை என்ன பண்றது நம்ம யோசிக்கலாம். இல்லக்கா, என் உயிரே போனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏற்கனவே என் இடத்தை இழந்துட்டேன். இப்பயும் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அப்புறம் எதுவுமே இல்லாம போயிடும்க்கா. நான் இங்கதான் இருப்பேன். பிருந்தா, நான் சொல்றத கேளுடி. இப்படி அசிங்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழணுமாடி? என் கூட வந்துருடி. பிருந்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. உனக்காக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாத. அப்பா அக்கா சொல்றத கேட்க மாட்டல? இது ஏன் வாழ்க்கை. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். பாரு எப்படி பேசுறா பாரு. அவளுக்கு பெத்த அம்மாவோட வார்த்தை முக்கியம் இல்ல, கூட பிறந்த அக்கா முக்கியம் இல்ல. அவ தாலிதான் அவளுக்கு பெருசா போச்சு. பாரு பிருந்தா, நீ எந்த நம்பிக்கையில அந்த வீட்டுல வாழ போறேன்னு எனக்கு தெரியல. எப்படியோ போடி. அம்மாமா, அம்மா எங்கம்மா போற? கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்படி ஒரு வீம்பு பிடிச்சவளை நான் பார்த்ததே இல்லடி. என்ன ஒரு அழுத்தம் அவளுக்கு. இவ்வளவு சொல்றோம், நம்மள நோகடிக்கிறாளடி வா. அம்மா சரி இரு, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். விடுறி, அம்மா, சொன்னா நான் கிளம்புறேன். கேளு. அம்மா நில்லுமா. பிருந்தா, நீ பெரிய தப்பு பண்ற. இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற. பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ வா. பட்டாதான் நீ புத்தி வரும். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நடந்த அத்தனை பிரச்சனைக்கு நீ உன் புருஷனை தானடி காரணம். அம்மா என்ன பேசுறமா? பின்ன நீங்க ரெண்டு பேரும் தானே காரணம். நானும் இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். என்ன பேச வைக்கிறல்ல. இன்னைக்கு என் பிள்ளைய ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு நீ உடனே இருந்திருக்க. நான் ஏண்டி, எந்த கூட பிறந்த அக்காளாவது இந்த காரியத்தை பண்ணுவாளாடி? நம்மால தாங்க முடியாத கஷ்டத்தையோ கடக்க முடியாத சிரமத்தையோ அந்த கடவுள் என்னைக்கும் கொடுக்கவே மாட்டாரு. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அத நம்மால நிச்சயமா சமாளிக்க முடியும். அந்த பிரச்சனைக்கான பதில் நம்ம கிட்டயே தான் இருக்கும், நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா நாம தான் அதை கவனிக்காம வேற எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்போம். இந்த உலகத்துல
யாருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல என்ன உண்மை இருக்குன்னு நாம பார்க்கறதே இல்ல. அத நாம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நாம பார்க்கறோம். அப்படி பார்க்கற வரைக்கும் அந்த பிரச்சனைய என்னைக்குமே சரி பண்ண முடியாது. வீரா, உன்னோட ஃபீலிங்ஸ், பாசம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, கொஞ்சம் உன்னையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு வெளியில ஒரு தனி ஆளா நின்னு வேடிக்கை பாரேன். உனக்கு எல்லாமே புரியும். அதெல்லாம் எங்கண்ணே? நானும் அப்படிலாம் தான் யோசிச்சு பாக்குறேன். ஆனா எதுவுமே புரிய மாட்டேங்குதேண்ணே. ஏய் வீரா, நீ எப்ப அந்த மாதிரி யோசிச்சு பார்த்த? பிரச்சனை எல்லாத்தையும் நீ உன் ஃபீலிங்ஸோட சம்மந்தப்படுத்திக்கிற. பாசத்தையும் பிரச்சனையையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிற. அப்புறம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? வெறும் 2 மணி நேரம் சினிமா, அதுலயே எவ்வளவு ட்விஸ்ட் எதிர்பார்க்கிறோம். இது 60-70 வருஷ வாழ்க்கைமா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலன்னு வையேன், நாம வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிரும். சரி, அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லிருக்க? பாண்டியன் தங்கச்சிங்க எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். யாரு வந்தாலும் யாரால என்ன நடந்தாலும் பாண்டியன் தங்கச்சிங்க ஒத்துமையா இருக்கணும். அவ்வளவுதான். சரிம்மா, என் ஸ்டாப் வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் நீ புலம்புன, நான் திரும்ப வந்து அடிப்பேன். ம்? மா மா என்னமாச்சு? ஆட்டோ வழியில விட்டுட்டு மயங்கிட்டு இருக்கியே, உனக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையாமா? ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க போங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. வாப்பா போலாம். போலாம். நான் போராடினா மட்டும்தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும். நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும், யாரோட துணை இல்லைனாலும் தனியால போராட நான் தயாராயிட்டேன். அதனால நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். அப்படி நினைக்கிறவ இந்த மாதிரி வாசல்ல உட்காந்துட்டு இருக்க கூடாது. யார் உன்னை துரத்தி விட்டாலும் இதுதான் என் வீடுன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்.